ஏஐ இப்போ என்ன பண்ண போகுதுன்னா நேரத்தை கொடுக்க போகுது. ஒரு எடிட்டர் ஒரு சின்ன அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் 5 நாள் ஆகும் சார், 10 நாள் ஆகும் சார். ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணணும், பின்னாடி உங்களோட பேக்ட்ராப்பை மாற்றணும், வேறு ஒன்று போடணும் சார், ஒரு 6 ஹவர்ஸ் ஆகணும். இப்போ எனக்கு 6 செகண்டு தான் ஆகுது. மேப்பும் ஏன்றது இல்லை, மேப் ஏஐ தான். இல்லை அப்டேட்டட் ஜென்ரேஷன். இப்போ அதால எத்தனை பேர் பாதிப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் ஏஐயால எத்தனை பேர் பாதிப்படைவாங்கன்ற ஒரு இது எண்ணம் இருக்கு. இல்லை, ஏஐயால் நீங்கள் பாதிப்புன்றீங்க. நானா சொல்கிறேன்னா ஏஐயால் பல கோடி பேர் பயனடைவாங்கன்ற. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஏஐ ஒரு கோவத்துலையோ ஒரு வெறுப்புலையோ இவனை பழி வாங்கணும் ஒரு விஷயத்துலையோ எனக்கு பிடிச்சோ பிடிக்காமலையோ இந்த எந்த இதுவும் கிடையாது. இல்லை, ஒரு சிஸ்டமேட்டிக் எரர் வந்துருச்சு, ஒரு தவறான கருத்தை சொல்லிச்சு, அதனால ஒரு பாதிப்படைஞ்சுன்னா யார் பொறுப்பு? இப்போ நீங்கள் படிக்கிறப்போ அதில் வந்து ஏஐ மட்டும் எழுதுனது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் அதில் இருக்குது. அன்றைக்கி டீ கடைக்கு நீங்கள் வந்தது உங்களுக்கு அது எப்படி ஏஐக்கு தெரியும்? ஓகே, இல்லை ஆனால் உண்மையிலே அந்த ஒரு கேள்வி எல்லா இடத்துலையுமே நீங்களுமே பல புத்தகங்களை படிச்சலாம். சிந்திக்கும் திறன் இழப்பார்களாக மாட்டாங்க. நீங்கள் எனிதிங் விச் அ மெஷின் டஸ். ஏன் மெஷின் எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க? மெஷின் லீவ் போடாது, மெஷின் உடம்பு சரியில்லாமல் போகாது, மெஷின் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த டைம் கொடுத்தா போதும். நீங்கள் நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் உன் ஏ அறிந்தால் அல்லது உன்னை அறிந்தால் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ உன்னை அறிந்தால் நூலின் ஆசிரியரும் உன்னை தமிழ் இயக்கத்தின் ஃபவுண்டருமான திரு சாம்வேல் மேத்யூ அவர்கள். சார் வணக்கம். சார், ஆயுதம் இல்லாத மனிதன் ஒரு அரை மனிதன். அதாவது விஞ்ஞானத்துக்கு அப்டேட் ஆகணும். ஒரு கருவினா அதை கண்டுபிடிச்சவனா அதுக்கு அப்டேட் ஆகணும். இல்லைன்னா அவன் ஒரு அப்டேட் இல்லாதவன், அப்படியே வாழ்க்கையிலேருந்து பின்னோக்கி போகிறவன், அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த கருவி, இந்த ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் இது கையில் எடுக்கலாமா, எடுத்தா எந்த அளவுக்கு போவோம், இல்லை எடுக்கலைன்னா எந்த அளவுக்கு போவோம்? ஏன்னா எடுத்தாலும் ஆபத்து, எடுக்காலாம் ஆபத்து அப்படின்ற ஒன்று தான் ஏஐ. இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் இது ஆயுதமா இல்லை அழிவின் ஆயுதமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ அப்படின்றது வந்து மனுஷன் கண்டுபிடிப்பு இல்லை, 2வது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஓகே, முதல் கண்டுபிடிப்பு என்ன மனுஷன் கண்டுபிடிச்சதில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னா நெருப்பு. ஓகே, எப்போ அவன் நெருப்பை வந்து ஆளை கற்றுக்கிட்டானோ அப்போ வந்து மனுஷனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. என்ன நெருப்பு? நிறைய பேர்கிட்ட கேட்டால் சர்க்கரோன்னுவாங்க, மின்சாரம்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கண்டுபிடிச்சதுலேயும் ஒரு இதுலேயும். ஆனால் எனக்கு இந்த ஆத்தர் ரொம்ப பிடிக்கும், யுவல் நோவா ஹராரின்னு ஒரு ஆத்தர். அவர் வந்து ஹோமோசேப்பியன்ஸ்னு ஒரு புக்கில் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். நெருப்பு தான் வந்து மனுஷனை வந்து மிருகத்தை விட்டு அதை தூரம் விலக்கியது வந்து நெருப்பு தான். எப்படி நெருப்பு? ஏன் நெருப்பு என்ன பண்ணுச்சு? ஆமா, அது பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா நெருப்புக்கும் விலங்கு அது என்ன, எப்படி வந்து நெருப்பு வந்து விலங்கு கிட்ட இருந்த மனிதனை பிரிச்சு, விலங்காவே இருந்த மனிதனை பிரிச்சு அதை வந்து மனுஷனா நிறுத்தி நெருப்பு எப்படிடா பண்ண முடியும் அப்படின்னா, இந்த நெருப்பை மனுஷன் கையாளுவதற்கு முன்பு எப்படி மனுஷன் இருந்தானா, மனுஷன் வந்து மாமிசத்தை வந்து ராவா பச்சையா அப்படியே ஒன்று சாப்பிட்டு விலங்கோட குணத்துல தான் இருந்தான். ஸோ இந்த ரா மீட் அவன் சாப்பிட்றப்போ, ஒரு மாமிசத்தை பச்சையா சாப்பிட்றப்போ என்ன ஆகும்? நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா நான் தெரியல. ஓகே, ஒரு மாமிசத்தை போட்டு நீங்கள் வாயில் மென்ன ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20-25 நிமிஷம் ஒரு பீஸை மெல்லணும். பபுள் கம் மாதிரி இருக்கும் அது. புரியுது? நீங்கள் போட்டு மீட் ரா மீட் மென்னு. ஸோ அவன் ஒரு விலங்கை வேட்டையாடுறான், அதை மென்று சாப்பிட்றதுக்கு அவனுக்கு 2-3 மணி நேரம் ஆகிடும். 3 மணி நேரம் சாப்பிடுவான். இப்போ இவ்வளோ அதிகமான மீட்டை வந்து அவன் உள்ளே எடுத்துக்கிறான்ல, மெல்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. செரிமானம் ஆகிறதுக்கு என்ன ஆகும்னா, இந்த பாம்பு, மலைப்பாம்பு பார்த்துருக்கீங்களா, ஏதாவது ஒன்று முழுங்கிட்டு அப்படியே ஒரு 3 நாள் அப்படியே படுத்துரும். அதுவே அதுக்கு போதும். 4 நாள் ஒன்றுமே எழுச்சிக்காது அப்படியே. ஏன்னா அதுக்கு சரிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். ஓகே, அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம். இப்போ மனுஷனும் வந்து ரா மீட்டை சாப்பிட்டுட்டு, பச்சை மாமிசத்தை சாப்பிட்டுட்டு 3 ஹவர் மென்னு அந்த பச்சை மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 12-13 ஹவர் அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பான். அவனை திரும்ப கூட முடியாது. அப்படியே ஒரு உண்ட மயக்கம்னு வாங்கல, அப்படியே மயக்கத்திலே இருப்பான். அப்புறம் ஒரு நாள் கழிச்சு அப்படியே எழுந்துப்பான். அப்படியே உடம்பு இப்போதான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப பசி எடுக்கும், திரும்ப வேட்டையாடுறது, மாமிசத்தை பச்சையாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாப்பிட்றது, அப்புறம் அந்த மயக்கத்தில் அப்படியே தூங்கிடுறது. வேற வேலைக்கு அவனுக்கு டைமே கிடையாது. எழுந்துருவான், அந்த உண்ட மயக்கத்தில் எழுந்த உடனே பசி, திரும்ப வேட்டையாடுறது, வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு 4 ஹவர், உண்ட மயக்கத்தில் அப்புறம் பசி, திரும்ப இப்படியே இதே சர்க்கிளில் தான் இருக்கான். நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகு இப்போ அவன் வேட்டையாடின மாமிசத்தை நெருப்பில் வைக்கிறான். நெருப்பில் வச்சு இப்போ அந்த மாமிசத்தை சாப்பிட்றான். 3.5 மணி நேரம் சாப்பிட்டுட்டு இருந்த மாமிசத்தை இப்போ அவனால் 20-15 நிமிஷத்தில் சாப்பிட முடியுது. ஏன்னா டக்குன்னு சாப்பிட்றான். வெந்துச்சா டக்குன்னு சாப்பிட்டுட்டு
அந்த 10 ஹவர் 12 ஹவர் உண்ட மயக்கத்தில் இருந்தான்ல, இப்போ இல்லை, அவனுக்கு 1 மணி நேரம் கூட அந்த உண்ட மயக்கம் இல்லை. பசி இருந்தால் உடனே ஓடணும், பசி இல்லை, உட்காந்து இப்போ யோசிக்கிறான். அடா பசியும் எடுக்கல, எனர்ஜியும் இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் யோசிக்க தான் அவனோட மற்ற கண்டுபிடிப்புகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஓகே, அப்போது எல்லா கண்டுபிடிப்புக்கும் அஸ்திபாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு. இந்த நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகு அதில் ஒரு லைன் சூப்பராக சொல்கிறார் யுவல் நோவா, குடல் சிறுக சிறுக மூளை பெருக ஆரம்பிக்குது அப்படின்ற. இப்போ எல்லாத்த விட முக்கிய விஷயம், நெருப்பு என்ன கொடுத்துச்சுன்னா நேரத்தை கொடுத்துச்சு. இந்த நேரம் தான் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் அஸ்திபாரமாக அமைச்சது. அதே தான் ஏஐ. ஏஐ இப்போ என்ன பண்ண போகுதுன்னா நேரத்தை கொடுக்க போகுது. ஒரு எடிட்டர் ஒரு 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 சின்ன அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் 5 நாள் ஆகும் சார், 10 நாள் ஆகும் சார்ன்றான். ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணணும், பின்னாடி உங்களோட பேக்ட்ராப்பை மாற்றணும், வேற ஒன்று போடணும் சார், ஒரு 6 ஹவர்ஸ் ஆகணும். இப்போ எனக்கு 6 செகண்ட் தான் ஆகுது. ஓகே, ஆனால் நீ இது வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சார். அதாவது எல்லாமே நேரம்ன்றது ஒரு பெரிய அளவில் இதாகுது அப்படின்றது. ஆனால் ஒரு மனிதரோட உழைப்பு, மனிதரோட திறமை அப்படின்றது ஒரு ஜெனரேஷன் கேப். இப்போ ஏன்றது இந்த ஜென்ரேஷனில் வந்திருக்கு, இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இதை படிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் அவங்க படிச்சுட்டு வந்தது, அவங்க பண்ணது, அப்போ அவங்களோட நிலைமையான விஷயம். இதில் 2 பாயிண்ட் நான் ஒன்று சொல்கிறேன். முதல்ல இந்தியாவில் கம்ப்யூட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களே, பெரிய போராட்டம் வெடிச்சது. உங்களுக்கு தெரியுமா? அது எல்லாரும் ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணாங்க. என்ன போராட்டம் பண்ணாங்கன்னா, கம்ப்யூட்டரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரு ஒரு 10 அக்கௌண்டன்டோடைய வேலையை சாப்பிட்ரும். மனித இனத்தின் அழிவுன்னு அதை எழுதியிருந்தாங்க முன்னாடி. ஒரு கம்ப்யூட்டர் 10 அக்கௌண்டன்டோடைய வேலையை சாப்பிட்ரும். அக்கௌண்டன்ட் தேவையே இல்லை, இனி கம்ப்யூட்டர் அந்த வேலையை பண்ணிடும். உனக்கு வந்து டேட்டா எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் பண்ணிடும் அப்படின்னு போராடின கட்சிகள்லாம் இருந்தது இந்தியாவில். ஆனால் அது கம்ப்யூட்டர் வந்த பிறகு மாறிச்சா? அந்த மாதிரி நடந்துச்சா? கம்ப்யூட்டர் வந்த பிறகு 100 பேருக்கு கிடைக்க வேண்டிய வேலை 1000 பேர் கிடைச்சிது, 10,000 பேர் கிடைச்சிது. இப்போ ஏஐக்கு வருவோம். ஒரு சாமானிய மக்களால் கம்ப்யூட்டரை கற்றுக்க முடியாது. ஒரு விவசாயி கோடிங் பண்ண முடியுமானா பண்ண முடியாது, ஆனால் ஏஐ பண்ண முடியும். ஒரு ஏஐக்கு இப்போ என்னன்னா, ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே, பரவாயில்ல ஏஐ கற்றுக்கலாம். எனக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியாது, பரவாயில்ல ஏஐ கற்றுக்கலாம். எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதே, ஏஐ யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை பற்றி நன்மைகள் எவ்வளோ சொன்னாங்க. வேலை வாய்ப்புன்ற ஒன்று மட்டும்தான் முன்னாடி இருந்துச்சு, மற்றபடி தீங்கினைகள் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஏஐ பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவ்வளோ தீங்கினைகள் இருக்குது. எவ்வளோ டீப் ஃபேக் வீடியோ, எவ்வளோ ஏஐயால் எவ்வளோ இப்போ தவறான ஏஐக்கு இது வரைக்கும் ரெகுலேஷன் வரல, ரெகுலேஷன்ஸ் இது வரைக்கும் கொண்டு வரல. நாளைக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டேன்னா இதெல்லாம் நீங்கள் நிறுத்த முடியும். இப்போ இது ரெகுலேட் பண்ணாத ஒரு மார்க்கெட். இப்போ நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்லலாம் வந்துச்சா, ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ இதில் ஏஐ இருக்கா இல்லையா நீங்கள் இது பண்ணணுமா? ஆமாம், வந்துருச்சு. இனிமேல் எல்லாத்துலேயும் வந்துடும். ரெகுலேட் பண்ண உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போது அன்றைக்கி வந்து திடீர்னு என் பையன் வந்து மெஸ்ஸியும் நானும் இருக்கிற மாதிரி ஏஐயில் ஒரு ஃபோட்டோ பண்ண போகிறோன்னு போய் உட்காந்து பண்ணுறான். ஏஐ வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அது பாப்புலர் ஃபிகரு, இது வந்து இந்த மாரி ஒன்று பண்ண முடியாது. ஓகே, ஆனால் பெரியதளவில் என்ன ரெகுலேட் பண்ண? ஆமாம், அந்த ரெகுலேஷன் வர ஆரம்பிக்கும். நம்ம இப்போ நேசர் ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் என்ன ஒரு மிக அருமையான விஷயம் என்னென்னா, ஒரு சாமானியன், ஒரு விவசாயி ஏஐ யூஸ் பண்ண முடியுமான்னு யூஸ் பண்ண முடியும். எப்படி? ஒரு விவசாயி காலையில் எழுந்துக்கிறாரு, வந்து அவருடைய பயிரை பார்க்குறாரு, இலையிலலாம் ஒரு மாதிரி பூச்சரிச்சிருக்கு. ஓகே, முதல்ல விவசாயி என்ன பண்ணுவார், ஐயோ என்னடா ஆச்சு, இது எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட காட்டலாம், அங்கே ஊரில் இருக்கிற 3-4 கிட்ட போய் என்ன இலை இப்படி ஆச்சுருக்குங்க, அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் எவ்வளோ நாள் கழிச்சு வருவான்னு தெரியாது. இப்போது விவசாயி ஒன்றுமே பண்ண வேண்டாம், மொபைல் எடுத்து ஜெமினி ஓப்பன் பண்ணியோ வேறு ஏதாவது ஒன்று அந்த இலையை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அவர் வந்து உடனே அதை கேட்கலாம், இது என்னங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஏஐன்றது அந்த இடத்துல என்னென்னா, உலகத்தில் இருக்கிற இப்போ ஏன்ற பேர்லேயே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, அது வந்து யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றதே தப்பு, அது செயற்கை கிடையாது. அந்த ஏஐ அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா விவசாயிகளுடைய அறிவு, புத்தகம் எல்லாத்தையும் படிச்சு எடுத்து அந்த ஏஐ அந்த இடத்துல அதை பார்க்குது. இந்த இலையில என்னடா இருக்கு, புரியுது? ஓகே, உடனே இது வந்து ஒரு ஏர்லி பேர்ட் டிசீஸ்னு ஒரு டிசீஸு, இதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வேப்பிலை என்ன இருக்குல்ல அதை அடிங்க, அதை அடிச்சா சரியாயிடும். அப்போ அவருக்கு அந்த இடத்துல வந்து ஒன்றுமே என்ன பண்ணாரு, எடுக்கிறாரு, வாய்ஸில் கூட போடலாம். நீங்கள் டைப் பண்ண கூட தெரியும், தமிழ் கூட டைப் பண்ண தெரியாது, அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து வாய்ஸ்லேயே போடலாம், அவருடைய வாய்ஸை அது புரிஞ்சுக்கும். புரியுது. இது வந்து சாதாரண ஒரு விவசாயி சாமானியர்களுக்கு சொல்லிட்டீங்க. ஒன்று படிச்சுட்டு இந்த வேலைக்கு தான் போவேன், இப்படி ஒரு சென்டரில் வந்தாச்சு, இப்படி ஒரு சிஸ்டம்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 50% ஆஃப் இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாரும் வந்துட்டாங்க.
கால் சென்டர் கஸ்டமர் சர்வீஸ் நம்ம இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கால் சென்டர் கஸ்டமர் சர்வீஸ். அது ஃபுல் அண்ட் ஃபுல் காலியாச்சுன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இல்லை, நீங்கள் கால் சென்டர் கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் ரொம்ப சின்னதாக பேசுகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2030க்குள்ள 40% வேலை காலி. Microsoft, IBM எல்லாமே எல்லாம் காலி. ஒரு காலத்தில் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க்கு போயிருந்தப்போ நியூயார்க்கில் டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் டிரைவர்கிட்ட கேட்குறேன்னா நான் ரோபோ டிரைவிங்லாம் வந்துடுச்சாமே அப்படின்னு. அவர் ஒரு ஆஃப்ரிக்கரு செம்ம. அவர் ஐயோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரோடு தெரியுமா, எங்கள் ஊரில் திடீர்னு ஒரு டைவர்ஷன் போடுவான், திடீர்னு ஒரு இடத்துல மாற்றி விடுவான், அதுக்கு ரோபோக்கு தெரியுமா? என்ன தான் ஆனாலும் டிரைவரை மொத்தம் மாற்ற முடியாதுன்னாரு. நான் போன வருஷம் போயிருந்தப்போ நான் ஒரு 5 வாட்டி டாக்ஸி ஏறினேன்னா 4 டாக்ஸி டிரைவர் இல்லாத டாக்ஸி. அது நியூயார்க்கில் ஓகே, இந்தியாவில் ஓகேவா? இது ரொம்ப சாதாரண விஷயம். இப்போ ஒரு ஊரில் போன உடனே நான் ஒரு ஊரில் போய் இறங்கின உடனே கடையில் போய் அந்த ஊரோட மேப் வாங்குவோம். மேப் அழகா இருக்கும், ஒரு சின்ன புக்லெட் மாதிரி. அதை திறந்தீங்கன்னா பெரிய மேப்பு. அதை பார்த்து தான் போகணும். ஆனால் இந்த காலத்தில் யார் மேப் வாங்க? உங்களுக்கு யார் மேப்? இன்னொன்று, எங்கே போனாலும் அந்த நாள் என்ன டைவர்ஷனோ அது அப்டேட் ஆகிடுதுல்ல. ப்ளஸ் உங்களுக்கு டைமோடு சொல்லுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெளிநாடுகள் அப்டேட் ஆகும், வெளிநாடுகள் நடக்கும், வெளிநாடு நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இந்தியாவில் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா இங்கே இருக்கிற அதுதான் மேப் வந்தப்போ அதுதான் சொன்னாங்க. இல்லை மேப்பும் ஏன்றது மேப் ஏஐ தான். இல்லை அப்டேட்டட் ஜென்ரேஷன். இப்போ அதால எத்தனை பேர் பாதிப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் ஏஐயால எத்தனை பேர் பாதிப்படைவாங்கன்ற ஒரு இது எண்ணம் இருக்குல்ல. இல்லை ஏஐயால நீங்கள் பாதிப்புன்றீங்க. நானா சொல்றேன்னா ஏஐயால பல கோடி பேர் பயனடைவாங்கன்ற. 40% லே ஆஃப். இப்போ நான் நிறைய இடத்துல ஒரு சின்ன விதத்துக்கு பயந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன். இன்னைக்கு நான் ஏஐல கேட்டுக்கிறேன். மருந்தெல்லாம் சாப்பிட்றது. ஆனால் ஐயோ இது பயம், நீ நேற்று இது பண்ணியா, ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி, எல்லாமே இதுதான் இருக்கு. நான் பயம் அலர்ஜி அடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். ஆனால் அது சொல்ற எல்லாமே உண்மையை எப்படி நம்புறது? இல்லை அகைன் இப்போ ஏஐன்றது என்ன? நான் அதான் சொல்றேன், இது யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ். இல்லை அது உங்களுக்கு நான் என்ன நம்புறேன்னா, ஒரு மற்றவங்க கூட ஒரு விஷயத்தில் இப்போ நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருப்பேன், டாக்டர்கிட்ட மட்டும் சொல்லிடக்கூடாது, சும்மா எல்லாத்துக்கும் அந்த டெஸ்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாருன்றீங்களா? இல்லை அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, நம்ம எதுனாலும் நம்ம இது பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இல்லை அதுதான் நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நம்புறேன்னா, ஏன்றது இது வரைக்கும் ஓகே. இப்போ நான் ஏஐ கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறேன், ஒரு பர்சனல் அட்வைஸாக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனல். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஏஐ ஒரு கோவத்துலையோ ஒரு வெறுப்புலையோ இவனை பழி வாங்கணும் ஒரு விஷயத்துலையோ எனக்கு பிடிச்சோ பிடிக்காமலையோ இந்த எந்த இதுவும் கிடையாது. இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக் எரர் வந்துருச்சு, ஒரு தவறான கருத்தை சொல்லிச்சு, அதனால ஒரு பாதிப்பு அடைஞ்சுன்னா ப்ராபப்ளி டபுள் செக் ட்ரிபிள் செக். சரி, இது என் பொறுப்பு தான், இது என் பொறுப்பு தான். இப்போ நீ ஏஐயே இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாகிடுது. ஏஐ கிட்ட நான் சிலதெல்லாம் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இதை சொல்லிட்டேன், ஆனால் தயவு செய்து உன் டாக்டர் போய் இது பண்ணிக்கோன்னு சொல்லி. இல்லை கடைசியாக எல்லா லைனிங்குமே வருது, முதல்ல வந்துடுது. முதல்ல ஆரம்பிக்கிறதே இல்லை, ஐ எம் நாட் அட்வைஸ் டு கிவ் யூ மெடிக்கல். நான் உங்களுக்கு இந்த மருத்துவ விஷயமா சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் கேட்கறதுக்காக சொல்கிறேன், ஆனால் உங்கள் டாக்டர் நீங்கள் இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எது கொடுத்தா கன்சிடர் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அது போதும், எனக்கு என் பயத்தை போக்கிடுது. அது என்கிட்ட 10 கேள்வி கேட்குது, உனக்கு இது பண்ணுதா, இது பண்ணுதா, இது பண்ணுதா, இது பண்ணுதா. ஆமாம், அப்போ இது கவலைப்படாது. சார், லே ஆஃப்ன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ அவங்கெல்லாம் அடுத்த கட்டமாக வரணும்னா திரும்பி போய் ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வரணுமா, இல்லை இடையில இருக்க கோர்ஸை மட்டும் பண்ணி ஏன்னா இவங்க எல்லா இதுலேயும் போதும். சரி, எல்லா எனக்கு என்னன்னாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு டிகிரி எல்லாம் டெஃபினெட்லி நாட் இருக்கு. நான் படித்த காலத்தில் ஒரு இன்ஃபோசிஸில் டிசிஎஸில் வேலை பண்ணோன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், கண்டிப்பாக ஒரு அரியர் வச்சிருக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பிகாம், உங்க ஜென்ரேஷன் இன்ஜினியரிங், எங்க ஜென்ரேஷன் அப்படியே ஒரு அரியர் வச்சிருக்கூடாது. ஹிஸ்டரி ஆஃப் அரியரே இருக்கக்கூடாது. நீங்க ஒரு இடத்துல கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்மி மார்க் எடுத்துக்கூடாது. நீங்க ஓவராலா நான் 75%, ஆனால் ஒரே ஒரு பேப்பர்ல 55% நான் தரமாட்டேன். நீங்க கிளீன் ஸ்வீப் பண்ணிடுவோம். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய இடத்துல டிகிரின்ற ஒரு பேச்சே பேசுறது இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவனுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் வைக்குது அந்த டெஸ்ட்? இப்போ எங்களுக்கெல்லாம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது இப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றது நீங்கள் மாற்றியே பேச முடியாது, மாற்றி பேசிங்கன்னா கண்டுபிடிச்சிரும். ஸோ இனிமேல் டிகிரி படிக்கிறது, எம்பிஏ படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறதுலாம் எனக்கு தெரியல. இப்போ ப்ராபப்ளி ஆனதை ஒரு 3-4 வருஷம் 5 வருஷத்துக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம்லாம் படிப்புலாம் தேவைப்படுமா, அது இட் இஸ் ரிக்வயர்டா, அதெல்லாம் ஐ திங்க் த வேர்ல்ட் வில் சேஞ்ச். பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடும். நடக்குமா? இந்தியாவில் பயங்கரமான வாய்ப்பு, வேர்ல்டு ஃபுல்லாக நடக்குது. இப்போ டெஸ்லா ரோபோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். 18 லட்சம் 20 லட்சம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, 10 லட்சத்தில் வந்துடும்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோ வந்துடுச்சுன்னா இனிமேல் உங்கள் வீட்டில் ஒரு மெய்டு இருப்பாங்களா, ஒரு ஹெல்ப்பர் அக்கா இருப்பாங்களா, அவங்க தேவைப்படாது.
ஏன்னா இது வந்து கதவு திறந்துடும், ஃபோன் எடுத்து பேசிடும், உங்களுக்கு தண்ணி எடுத்து வந்து கொடுத்துரும், வீட்டை மாப் பண்ணிடும், எல்லாத்தையும் பண்ணிடும். இப்போ நீங்கள் கிராமத்தில் இந்த டவுன்லலாம் நிறைய பேர் பூ கட்டுறாங்கல்ல, அந்த அக்கா தலையில் மொபைல் ஃபோனை வச்சு பூ கட்டுறது பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னா சில கம்பெனிஸ் வந்து இந்த அக்கா எப்படி பூ கட்டுறாங்கன்றத ட்ரெயின் பண்ணுது. எதுக்கு ட்ரெயின் பண்ணுதா? அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் ஏஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஏஐ பூ கட்டிடும். எல்லா வேலையும் ஏஐ எம்ப்ராய்டரி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தலையில் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வாரத்தை உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 500 ரூபா தந்துடுறேன், நீங்கள் இந்த ஃபோனை வச்சு ஒரு 5 நாள் வேலை பண்ணுங்க. 5 நாள் வேலை பண்ணுற வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை கேப்சர் பண்ணி ஒரு ஏஐக்கு போட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன சிப்பு தான் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, நாளைக்கு வந்து ஒரு ரோபோ வந்துச்சுன்னா ரோபோ கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும், உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துரும், பூ கட்டிடும், உங்களுக்கு சமையல் பண்ணிடும். அப்போது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அப்போ மனுஷன் வந்து வேலை பண்ணுவானா என்ன பண்ணுவான்? மனிதர்களே தேவைப்பட மாட்டாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன். எதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்போ? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் பாசிட்டிவாகவே அப்ரோச் பண்ணுவோமே. ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் வந்தப்போ நல்லது நடக்கும், இப்போ இதுலேயே கூட நிறைய நல்லது நடக்கலாமே. இது கரெக்ட் சார். ஆனால் சிந்திக்கும் திறன் ஒன்று இருக்குல்ல சார், எல்லாமே ஏஐல போய் கேட்கலாம், கொஸ்டினுக்கு தேவையாக கேட்கலாம், ஆன்சர் தேவையாக கேட்கலாம், எல்லாமே ஏஐட்ட கேட்டால் மனிதர்கள் இயல்பாக சிந்திக்கும் திறன், ஒரு மாணவர்கள் இயல்பாக சிந்திக்கும் திறன் அது பாதிக்காத. எல்லாமே ஒன்று சொல்யூஷன் அங்கே கிடைச்சா நீ என்ன சிந்திப்ப? கண்டிப்பாக சரியான கேள்வி. இப்போது லெட்டர்ஸ்லாம் நிறைய வந்து ஏஐ வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டோம், மெசேஜஸ், பெரிய விஷயங்கள், காதல் ஓவியங்கள் எல்லாமே எல்லாமே. வைரமுத்து மாதிரி கவிதை எழுதி கொடுக்கணும், வைரமுத்து மாதிரி கவிதை எழுது, எதுகை மோனை போட்டுக்கணும், என்ன கண்ணதாசன் மாதிரி கவிதை எழுதுனா கண்ணதாசன் மாதிரி, ஏன்னா கண்ணதாசனோட எல்லா கவிதையும் படிச்சுட்டு கண்ணதாசன் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவார் போல கண்ணதாசன் மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடுத்தது. ஓகே, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இப்போ ஏஐ வந்த பிறகு நான் நிறைய வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு லெட்டரை எழுதுறதுல நான் முதல்ல ஒரு யோசிச்சு எழுதுறதுக்கு நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும்னா, இப்போது என் மனசுக்கு பட்டாலாம் கிடக்குன்னு 1 நிமிஷத்தில் எழுதி ப்ளீஸ் ரீரைட் திஸ்ன்னு சொல்லி டக்குன்னு அடிப்பேன். அது எனக்கு ஒரு இது கொடுக்கும், அதை நான் கரெக்ஷன் பண்ணுறேன். எனக்கு ஒரு 25-30 நிமிஷம் ஆன ஒரு வேலையை இப்போ என்னால் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ண. இல்லை, அது எழுதவே மாட்டாங்கன்னு சொல்ல டேரெக்டாக அது தப்பாயிடும்ல, அது அங்கே தான் அந்த இடத்துல பர்ஸ் வச்சு அது போக போக பண்ணிவிடுவாங்க. ஓகே, போக போக இல்லை, ஐயோ இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னா கண்டுபிடிச்சிடும் ஏஐ லெட்டரா. இப்போ இல்லை, ஒரு வாய்ஸ் நோட்டில் ஈஸியாக போட்டு இது மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை எழுதி தரேன். இப்போ ஏஐ லெட்டர்னா நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே, ஏன்னா ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ரெக்ஸ் உங்களுக்கு ஒரு பர்த்டே விஷ் நான் ஒன்று பண்ணுறேன், நீங்களா ரெக்ஸ் நீங்கள் அது இது உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அந்த தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஏஐயோடு மிக்ஸ் பண்ணி, ரெக்ஸ் வந்து எனக்கு நண்பர், இவ்வளோ வருஷமாக எனக்கு தெரியும், ரெக்ஸுக்கு இந்த நல்ல நல்ல குணம்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, ரெக்ஸு ரொம்ப நகைச்சுவையானவர், பிரச்சனைன்னு வரப்போ ரெக்ஸு கூட நிற்பார், இதெல்லாம் நான் போட்டுட்டு இப்போ இப்படிப்பட்ட ரெக்ஸுக்கு ஓகே ஹெல்ப் மீ டிராஃப்ட் மெசேஜ் ஒரு நடுவில் ஒரு 2 இப்போ வரும் பாருங்க. இப்போ நீங்கள் படிக்கிறப்போ அதில் வந்து ஏஐ மட்டும் எழுதுறது கிடையாது, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் அதில் இருக்குது. புரியுது சார். அன்றைக்கி டீ கடைக்கு நீங்கள் வந்தது உங்களுக்கு அது எப்படி ஏஐக்கு தெரியும்? ஓகே ஓகே, இல்லை ஆனால் உண்மையிலே அந்த ஒரு கேள்வி எல்லா இடத்துலையுமே நீங்களுமே பல புத்தகங்களை படிச்சலாம். சிந்திக்கும் திறன் இழப்பார்களா மாட்டார்களா? சிந்திக்கும் திறன் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கிறது, அது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். அதை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் டேக் இட் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் எல்லாம். நான் என்ன சொல்கிறேன், இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கெட்டதெல்லாம் நல்லதா கெட்டதா கெட்டதாகிடுமே, எல்லாருமே இவங்களே மருந்து சாப்பிட்ருவாங்க. நான் என்ன ஏன் எனக்கு வந்து சொல்கிறேன், இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் நான் ஒரு 5 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன், ஆனால் போகலை. இன்றைக்கி எனக்கு ஹெல்த்து நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. நான் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஏஐக்கு போட்டுறேன், 3 மாதம் கழிச்சு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறேன், அதை எடுத்து ஏஐ கம்பேரிசன் பண்ணி எனக்கு சொல்லுது. எந்த டாக்டர் சொல்லியிருக்காரு இதுவரையும் உங்களுக்கு? அப்போ ஏஐ கெட்டது, ஏஐ வந்து மனிதர்களுக்கு ஆபத்து, மனிதர்கள் கண்டுபிடி அப்படின்னு பேசுகிறவங்களாம் யார்? அதான் சொல்கிறேன், எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு நினச்சா எதிர்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ இந்த காலத்தில் நெகட்டிவ் உங்களுக்கு சூப்பராக மார்க்கெட் ஆகிடும். புரியுது. இப்போ நான் வந்து ஏஐ நல்லதுன்னு பேசினேன்னா இந்த வீடியோ நல்லா போகுமானா கஷ்டம்தான். ஆனால் ஏஐ உலகத்தை அழித்து விடும் அப்படின்னு பேசினா போகும், ஆனா அதனால பிரயோஜனம் இல்லைல்ல. நான் சொல்றேன், நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஏஐ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த ஹெல்ப் நாளைக்கு உங்களுக்கு பண்ணியிருந்ததுன்னா நீங்க சொன்னீங்க எனக்கு இதெல்லாம் பண்ணிச்சிங்க சூப்பருங்க, நான் ஒரு 20 வருஷமா 25 வருஷமா டைரி எழுதுறேன், இந்த வருஷத்துல இருந்து ஏஐல டைரி எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் முதல்ல டைரி எழுதுறப்போ இப்போ ஜூன் மாசம்னா திரும்பி படிக்க வாய்ப்பே இருக்காது. எவ்வளோ வீட்டுக்கு போனால் 20 டைரி இருக்குது, நான் எதை எடுத்து படிப்பேன்? எப்பயாவது போர் அடிக்கிறப்போ ஏதாவது ஒரு டைரி எடுத்து படித்து சிரிப்பேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறேன், ஜனவரி மாதம் ஃபுல் டைரி எழுத உடனே பிப்ரவரி 1ஆம் தேதி ஜனவரி மாதம் டைரியில் போய் இந்த மாதம் எனக்கு ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லு, அதுவும் நான் சொல்லுவேன் கிரிட்டிக்கலாக சொல்லு, ஸ்ட்ரிக்டாக சொல்லு. ஓகே, ஏன் சும்மா என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சொல்லாத, பலார்னு அடிக்கும். இந்த வாட்டி நிறைய மீட்டிங்க்கு போனேன், ஆனால் ஒன்றுமே ப்ரொடக்டிவாக இல்லைன்னு. இந்த வாட்டி நீ இவ்வளோ நாள் நீ வந்து டைமை வேஸ்ட் பண்ணியிருக்க,
ஏய் சொல். ஓகே. அனலைஸ் பண்ணி சொல்லுது. இது முன்னாடி டைரி எனக்கு பண்ணியிருக்கா? இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், ஒரு கணினி உலகத்துலேருந்து அடுத்து ஏஐ உலகத்துக்கு மாறணும் அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. 1990 வந்துட்டு ஃபஸ்ட்டு பிகாம் கிராஜுவேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அப்புறம் 2Kல வந்துட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதுக்கப்புறம் MBA கிராஜுவேட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிஹெச்டி. இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு, பிஹெச்டி எல்லாம் போடுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க. ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு கிராஜுவேட்டர் வந்து அதிகமாகிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் இப்போ தொட்டிங்கன்னா 2024 தொட ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தொட்டுட்றீங்க. 2030 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடும். ஒவ்வொரு படிப்பையுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அதிகப்படியாக கொண்டு போக அந்த படிப்புக்கான அந்த விற்பனை அதிகமாயிரும், படிப்புக்கு ஆதரவு கொடுக்குறவங்களும் அதிகமாயிருவாங்க. கடைசி ஏஐலையும் கடைசி ஏஐயுமே அதிகப்படியாக படித்தா எல்லாருக்குமே வேலை வாய்ப்புன்ற ஒன்று ஏற்படும். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஆமாம், டெவலப்பர்ன்றது கம்மி தான், ரொம்ப யூஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. ஓகே, கரெக்டா? ஏஐ ஒர்க் பண்ணி ஏஐ கிரியேட் பண்ணுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஏஐ யூஸ் பண்ணி அதன் மூலமாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது யார் வேணா இருக்கலாம். அது எந்தெந்த வகையில் ஒர்க்கிங் பில்ட் உருவாக்குன்னு கேட்குறேன். ஏஐ வந்து எல்லாத்துலேயும் ஆரம்பிக்கும். நான் தான் சொன்னேன், நீங்களே டிரைவிங்ல இருந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில் ஒரு மீட்டிங்கு, ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட், ப்ளூ காலரு அவர் சொன்னார், சார் பிளான்ட்ல பெரிய பிரச்சனையே மேன் பவர் தான் சார். உங்களுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க சார். உங்களுக்கு 50 பேர் வேணுமா? உங்களுக்கு 50 பேர் வருவாங்க, திடீர்னு 10 பேர் வேலையை விட்டு போயிடுவான். நார்த் இந்தியாவிலேருந்து திடீர்னு இவ்வளோ பேர் காலி ஆயிடுவான். அப்போ ஒருத்தர் சொன்னார், சார் ஆட்டோமேட் பண்ணலாம், ரோபோட்ஸ் போட்டுடலாம், பிரச்சனையே இருக்காது. முக்கால்வாசி ஆட்டோமேஷன் எல்லாம் மனுஷன் பண்ண வேண்டிய நிறைய ரோபோட்ஸ் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ ரோபோட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து பிகம்ஸ் ஈஸி. இப்போ நான் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான் சொல்றீங்க. இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் லே ஆஃப்ஸ், அதாவது லாஸ்ட் இயர் வந்து 14,000, இந்த வருஷம் வந்து 16,000. IBM லே ஆஃப், எல்லா வருஷமே இவ்வளோ லே ஆஃப் இருந்ததுல லாஸ்ட் 2 இயர்ஸாக இருக்கிற எல்லா டாப்பஸ்ட் கம்பெனியில் இவ்வளோ லே ஆஃப் நடக்குது. அவங்க போடுற மெசேஜ் லிங்க்டின்லேயே ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க போடுற மெசேஜ் ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, ஒரு ஜெனரேஷனே ஒரு கேப் ஆயிடுச்சு. ஒரு ஜெனரேஷன் ஒரு ஃபாலோஅப்பில் ஒரு மெத்தடில் ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ எங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது? TCS சந்திரசேகர் இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு, 2030க்குள்ள எங்கள் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்தும் ரோபோ ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவல் ஆகிடும்ட்டார். அது ரொம்ப அது எல்லாருமே இது பண்ணி பாதிக்கு பாதி ரோபோ ஆகிடும்ட்டார். நீங்கள் எனிதிங் விச் அ மெஷின் டஸ். ஏன் மெஷின் எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க? மெஷின் லீவ் போடாது, மெஷின் உடம்பு சரியில்லாமல் போகாது, மெஷின் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும். நீங்கள் நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இனிஷியலாக ஒரு காஸ்ட் இருக்கும். அந்த மிஷினை நான் எடுத்துட்டு என் வேலையை அந்த மிஷினுக்கு கொடுத்துட்டு நான் இன்னொன்று இடத்துக்கு போயிடலாம். எனக்கு இது வந்து பார்ட் டைம் இன்கம் ஆகிடும். புரியுது? ஐயோ அந்த வேலையும் போயிடுதா, ஐயோ டிரைவிங் வேலையும் போயிடுதா? இல்ல சார், அவங்க கேட்கறதா தானே சார், நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்கறேன் போது நான் தான் சொன்னேன், ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணனுக்கு ஏஐ எப்படி உதவி செய்யும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி அவர் வந்து ஏஐக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு 6 மாதம் ஃபீட் பண்ணுறேன். நான் இங்கே போனால் இங்கே ஒரு சவாரி கிடைச்சது, இது ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 6 மாதம் கழிச்சு இப்போ ஏஐ அந்த ஃபீடிங் எல்லாத்தையும் எடுத்து ஏஐ சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போது எனக்கு ஒரு நண்பன் என்னை விட அறிவாளி, உலகத்தில் எல்லாத்தையும் படிக்கிறவன், நான் என்ன கேட்டாலும் எனக்கு சொல்லுவான். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் என் கையில் இருக்கான். ஆனால் இவனுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஒன்றுமே பண்ணாது. எனக்கு அது முன்னும் ஒரு 10 வருஷத்தில் உலகம் என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு இடத்துல பிரமிப்பாக இருக்கும். 10 வருஷத்தில் அவ்வளோ அப்டேட்டு பயங்கரமான. 50 லட்சம் ஃபோன் யூசர்ஸ் வர்றதுக்கு 75 வருஷம் ஆச்சான். ஆனால் ChatGPT 10 கோடி ChatGPT யூசர்ஸ் 2 மாதத்தில் எல்லாரும் வேலையுமே ரீப்ளேஸ் பண்ணிடும். 40% வேலை 2030க்குள்ள. 40% வேலை 2030க்குள்ள. நான் சொல்றது எந்த கிடையாது, IMF உடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மேலே அவனா சொல்றதுல தான் பயம். 90% வேலை வரைக்கும். ஒரு சர்ஜன் இப்போலாம் ரொபோட்டிக் சர்ஜன் தான், தப்பே பண்ணாது. ஸோ எல்லாமே ஈஸியாகிடுச்சு அந்த உலகத்தில். வந்து ஏஐனால எல்லாமே ரீப்ளேஸ் ஆக முடியுது, எல்லாமே ஈஸி ஆகுது. அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது ஏஐ தாண்டி ஒன்று இருக்கணும்ல சார். ஏன்னா கம்ப்யூட்டர் ஃபோனு அப்படியே ஒவ்வொன்றா சுருங்கிட்டே வருது. ஏஐ வந்துருச்சு, ஏஐக்கு அடுத்த கட்டம்ன்ற ஒரு கேள்வி போயிடும். ஒரு கண்டுபிடிப்புக்கு அப்புறமும் நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவே தெரியாது. நெருப்புலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்களேன், நெருப்பு ஆரம்பிச்சு தெரிஞ்சுதா? தெரியாது. கம்ப்யூட்டர் ஆரம்பித்த பிறகு ஏஐ வரும்னு ஒன்று தெரிஞ்சுதா? 90s கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் 30 வருஷம். அதெல்லாம் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ ஏஐ வந்த பிறகு என்ன கெஸ் பண்ண முடியல. ஆனால் பாசிட்டிவாக நினைக்கணும்னா எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர், IT, அதுக்கப்புறம் ஒரு ஏஐ 30 வருஷம் கழிச்சு, அப்போ இந்த மாதிரி வேற ஏதோ ஒன்று வரும், வேற ஏதோ ஒரு ரெவல்யூஷன் வரும். புரியுது? ஓகே, நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு மனுஷனுக்கு வந்து திறமை இருக்கு.
ஓ இந்த இடத்துல இது ரெகுலேட் பண்ணி ஆகணும், இந்த இடத்துல இது பண்ணி ஆகணும். இப்போ பாருங்க, பெட்ரோல்லாம் ஐயோ நிறைய பொல்யூட் ஆகுதா, ஈவியை கொண்டு வாங்கன்னு. ஈவியை கொண்டு நீ வந்து ஈவி பாதிக்கு பாதி ஈவி ஆயிடுச்சு. ஆமாம், பாதிக்கு பாதி. இப்போ அப்போ என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒரு பிரச்சனை வரப்போ மனுஷன் அதுக்கேற்றபடி அடாப்ட் ஆகிட்டே இருக்கிறோம். ஓகே, அப்படியே விட்டு எல்லாருமே பெட்ரோல், எல்லாமே டீசல். இப்போ டீசல் கிடையாது, எல்லாருமே பெட்ரோல், ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும், ரொம்ப பொல்யூட் ஆயிட்டு இருக்கும். வார் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மோஸ்ட்லி இப்போ ஜீரோ கார்பனு, நீங்க பியூர் கிளீன் எனர்ஜி இவ்வளோ பண்ணி ஆகணும், டார்கெட்லாம் வச்சுட்டான். நீங்க கிரீன் எனர்ஜி இவ்வளோ பண்ணி ஆகணும், ரெனியூவபிள் எனர்ஜி இவ்வளோ % நீங்க பண்ணியே ஆகணுன்றோம். அப்போ அப்படி பண்றப்போ என்ன ஆயிடுது, நீங்க வந்து ரெகுலேட் பண்றான், மனுஷன் வந்து ரெகுலேட் பண்றான், ஆபத்து ஆகாம இருக்கிறதுக்கு ரெகுலேட் பண்றான். ஓகே, அதே மாதிரி ஏஐயால் ஆபத்துகள் இருக்கா, அது ரெகுலேட் பண்ணிடுவோம். ஏஐ பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள், பொதுவா ஏஐ என்ன, ஏஐ எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத இவ்வளவு டீட்டெயிலா சொன்னீங்க சார். வரும் வாரங்கள்ல அடுத்தடுத்து ஒவ்வொரு துறையா எடுத்துட்டு ஒவ்வொரு துறையிலுமே ஏஐ எந்த வழியில் நுழைன்றதை பார்க்கலாம். இவ்வளவு நேரம் அவ்வளவு அழகா பதில்கள் சொன்னதுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.